வணக்கம், இது உங்களை செகிராஜா போலீஸ் அகாடமி கோவில்பட்டி. இன்னைக்கு தேர்வு நோக்கில் ஒரு முக்கியமான நடப்பு நிகழ்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் ஸ்ரீ திட்டம். இந்த திட்டத்தை பற்றிய முழு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிஎம் ஸ்ரீ இதோடைய முழு விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமுடைய விரிவாக்கம். இது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 கொண்டு வரப்பட்டது. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு பள்ளிகளை அதிநவீன வசதியுடன் கூடிய முன்மாதிரி பள்ளிகளாக உருவாக்கக்கூடிய திட்டம் தான் இந்த பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற திட்டம். இதுல நிதி ஒதுக்கீடு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரண மாநிலங்களுக்கு மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% கொடுப்பாங்க. வடகிழக்கு மாநிலங்களுக்கு 90% மத்திய அரசும் 10% மாநில அரசும் ஏற்கக்கூடியதா இருக்கு. ஆனா இந்த திட்டத்துல நம்ம தமிழ்நாடு அரசு இணையல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மும்மொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு கருத்து இந்த திட்டத்தில் இருக்கு. அதனாலதான் தமிழ்நாடு அரசு இன்னுமே இணையல. ஆனா திரும்பவும் மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்துல இணைகிற மாதிரி தமிழக அரசுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. அதனாலதான் நம்ம இந்த திட்டத்தை இப்ப பாக்குறோம். இன்னைக்கு உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎம் கிசான் திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.